திருமால் அருளிய வாக்கால் தேவர்கள் அடைந்த ஆனந்த பெருங்களிப்பு. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல என்ன பார்த்தோம்? அண்ட சராசரத்தையெல்லாம் ஆளும் அந்த பரம்பொருள் ஆதிநாராயணன் தேவர்களோட வேண்டுதலை கேட்டு மனம் இறங்கி பூலோகத்துல அயோத்தி மாநகரத்துல அவதாரம் எடுக்க போறதா உறுதிமொழி கொடுத்தார். சங்கு சக்கரம் ஆதிசேஷன் எல்லாரும் தம்பிகளா பிறந்து கூட வர்றதா சொன்னார். அந்த கடவுளின் வாக்குறுதியை கேட்ட தேவர்களோட நிலைமை என்னவா இருந்திருக்கும்? கற்பனை செஞ்சு பாருங்க. பல காலமா அசுரர்களால துன்பப்பட்டு அழுது அரற்றிக்கிட்டு இருந்த அவங்களுக்கு கிடைத்த ஒரு பேரானந்த செய்தி. அந்த களிப்பை, அந்த கொண்டாட்டத்தை தான் அடுத்த பாட்டுல கம்பர் ரொம்ப அழகா சொல்றார். என்று அவன் உரைத்த போது எழுந்து துள்ளினார். நன்றிகொள் மங்களநாதம் பாடினார். மன்றலம் செழுந்துளவு அணியும் மயனார் இன்று எமை அளித்தனர் என்னும் ஏம்பலால் என்று அவன் உரைத்த போது, அப்படி கருணை கடலான அந்த பரந்தாமன், நான் பூலோகத்துல போய் பிறக்கப் போறேன், உங்க கஷ்டத்தையெல்லாம் தீர்க்கப் போறேன்னு சொன்னாரே, அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் எழுந்து துள்ளினார். அங்க கூடியிருந்த தேவர்கள் எல்லாம் சும்மா இல்லங்க, அப்படியே இருந்த இடத்துல இருந்து எழுந்திருச்சு நின்னு துள்ள ஆரம்பிச்சிட்டாங்களாம். துள்ளுதல்னா என்ன? ஆனந்தத்துல குதிக்கிறது, ஆடுறது. ஒரு பெரிய பாரம் நெஞ்சை விட்டு நீங்கினதும் வர்ற தன்னிச்சையான எதிர்வினை இது. அடக்கி வைக்க முடியாத சந்தோஷம். நன்றிகொள் மங்களநாதம் பாடினார். ஆடுனது மட்டுமில்ல, அப்படியே நன்றியால மனசு நிறைஞ்சு மங்களமான பாடல்களை பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். நன்றிகொள்னா நன்மை தரக்கூடிய பாடல்கள், மங்களநாதம்னா சுபமான இசை, பாட்டு. அந்த ஆனந்த ஆரவாரமே ஒரு மங்கள ஒலியா கடவுளுக்கு நன்றி சொல்ற பாட்டா மாதிரி ஒலிச்சதாம். அங்க மன்றல் அம் செழுந்துளவு அணியும் மயனார். எதனால இந்த ஆனந்தம்? இதோ மன்றல் அம் செழுந்துளவு அணியும் மாயனார். மன்றல் அம்னா மனம் நிறைந்த அழகிய, செழுந்துளவுனா செழிப்பான துளசி மாலை. அந்த பகவானுக்கு துளசி மாலைன்னா அவ்வளவு இஷ்டம். அந்த மனம் வீசக்கூடிய அழகிய செழிப்பான துளசி மாலையை அணியக்கூடிய அந்த மாயனார். மாயன்னா சாமர்த்தியசாலின்னு அர்த்தம். உலகமே புரிந்து கொள்ள முடியாத லீலைகளை செய்யக்கூடியவர்னு அர்த்தம். இன்று எமை அளித்தனர் என்னும் ஏம்பலால். அந்த மாயனார் இன்று, இந்த க்ஷணமே, இந்த நொடியே எமை அளித்தனர், எங்களை காப்பாற்றி விட்டார், எங்களை ரட்சித்து விட்டார். இந்த நம்பிக்கையால, இந்த உணர்வினாலதான் என்னும் ஏம்பலால் அப்படிங்கிற அந்த பெரிய மகிழ்ச்சியால, அந்த பெருமிதத்தால தான் அந்த தேவர்கள் எழுந்து ஆடி பாடினார்களாம். பாருங்க நண்பர்களே, கம்பர் வெறும் செய்தி சொல்லல, தேவர்களோட மன உணர்ச்சியை அப்படியே படம் பிடிச்சு காட்டுறாரு. வருத்தத்துல இருந்தவங்க ஒரு நல்ல செய்தி கேட்டதும் எப்படி அனிச்சையா எழுந்து ஆடுவாங்க, பாடுவாங்க. அந்த மனித உணர்ச்சியை இங்க தேவர்களுக்கு ஏத்தி பேசுறார். இதுதான் கம்பரோட கவித்திறன். அந்த ஒரு வார்த்தை, துள்ளினார், அப்படியே தேவர்களின் ஆனந்த கூத்து நம்ம கண் முன்னாடி நிக்குது பாருங்க. ஒரு இறைவனுடைய வாக்குறுதி, அது எப்பேற்பட்ட துன்பத்தையும் போக்கி மனசுல ஒரு பேரானந்தத்தையும் நம்பிக்கையையும் விதைக்கும் என்பதற்கு இந்த காட்சி ஒரு சிறந்த உதாரணம். அந்த தேவர்களின் ஆனந்தத்துல நாமளும் கலந்துகிட்ட மாதிரி ஒரு உணர்வு இல்லையா? கம்பன் காட்டும் அற்புத உலகம். இந்த தேவர்கள் எல்லாம் இப்படி சந்தோஷப்பட்டதை பார்த்துட்டு இந்திரன், பிரம்மா, சிவன் இப்படி மூவரும் என்ன உணர்ந்தாங்க, என்ன பேசிக்கிட்டாங்கன்றத அடுத்த பாடல்ல பார்க்கலாம்.